வணக்கம். 24 மணி நேரத்திற்குள் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படுகிறதா? ஒட்டுமொத்தமாக திமுகவின் உடன்பிறப்புகள் கதறும் விதமாக ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 17 நாட்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது மிக முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நான் தமிழகத்தில் வருகை தரும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிர்வாக பொறுப்புகளை கவனித்து வரக்கூடிய நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவந்திருக்க வேண்டும். அவர் ஜாமீனில் வெளிவராமல் கால நீடிப்பு செய்தால் நிச்சயமாக அவர் அனைத்து உண்மைகளையும் கூறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அவரது உடல்நிலை மிக மோசமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் பல்வேறு வாக்குமூலங்கள் கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதால் 24 மணி நேரத்திற்குள் செந்தில் பாலாஜி அவர்களது ஜாமீன் குறித்து அதிக ஆலோசனை தனிப்பட்ட முறையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றை திமுகவிற்கு கொடுத்துள்ளார். ஏற்கனவே பல்வேறு விதமான பிரச்சனைகளும் ஊழல்களும் திமுகவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. திமுக தற்பொழுது சமீப மாதமாகவே பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு மிக முக்கியமான காரணம் ஆட்சி கலைந்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஆட்சி என்பது மிக முக்கியமான கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2021 சட்டமன்ற தேர்தல் வரை கடந்த 10 ஆண்டுகளில் திமுக எந்த நிலைமையில் இருந்தது என்பதை திமுகவின் நிர்வாகிகளும் ஸ்டாலினும் மறந்திருக்க மாட்டார்கள். அதுபோன்ற நிலைமை மீண்டும் வந்துவிடக்கூடாது. முழுமையாக 5 ஆண்டுகள் முடிவடையும் வரை திமுகவில் நடக்கக்கூடிய சிறிய பிரச்சனைகளும் அதை சரி செய்ய வேண்டும் என்பது திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு முழு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு வந்தவர். திமுகவின் அனைத்து செயல்பாடுகளும் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு யாரெல்லாம் பினாமியாக இருக்கிறார்கள், எங்கெல்லாம் இருக்கிறார்கள் என்ற அனைத்து தகவல்களும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் கடைசி வாய்தாவாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நாளை ஜாமீன் கிடைக்காமல் போய்விட்டால் ஒட்டுமொத்தமாக திமுக இழுத்து மூடக்கூடிய நிலைமைக்கு உருவாகும் என்ற சந்தேகம் தற்பொழுது உளவுத்துறை மூலமாக கிடைக்கப்பெற்று இருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையிலும் வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மையை கூறிவிட்டால் ஒட்டுமொத்த திமுகவும் கூண்டோடு கலைக்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆட்சி கலைப்பு நடைபெறுமா? இது நடந்தால் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருந்து திரும்பி வரும்போது கைது செய்ய வாய்ப்புள்ளது.